ரொம்பவே சிம்பிளா, அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியா, உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய பைனாப்பிள் வச்சு பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமா நீங்க செஞ்சு குடுக்கலாம். இதுக்காக ஒரு பைனாப்பிள் எடுத்து அதோட தோலெல்லாம் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய பழத்த நம்ம சின்ன சின்ன பீஸுக்கு இந்த மாரி கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணிட்டு இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா நம்ம வந்து அரைச்சு எடுக்க போறோம். இந்த பேஸ்ட்ட மட்டும் தனியா அரைச்சு எடுக்க போறோம். இப்போ வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இத அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு கடாயில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கூடவே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து 2 கப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ண கிடையாது. இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இடியாப்ப மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுறலாம். அந்த டைமில் மாவு வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து உருட்டி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுங்க, கையில் வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு பால் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாலும் பாருங்கள் நல்லா பொங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 கப்பு போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணால் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 5 போல் ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு பால் ரெடி ஆயிடுச்சு. இது கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு, தண்ணி கலந்த தண்ணியை இதில் விடணும். அப்போ தான் இது கெட்டியாகும். 1 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் இதுக்குள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான இமீடியேட்டாக செய்யக்கூடிய பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.